தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது புதியதப்பா. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்திலே நம்பிக்கையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில், கலாச்சார வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், சப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவே, யார் யாருக்கு என்னெல்லாம் ஒத்தாசை வேண்டுமோ பரலோகத்தில் இருந்த காலை வேளையில் செய்து கொடுங்க. தெய்வன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசேஷித்த விதமாக கர்த்தாவே, இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும், பேர பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் ஆசீர்வதிங்க. பரீட்சை எழுதி முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை ரிசல்ட்டை கொடுத்தவர்கள் மேல் படிப்புக்கு ஒத்தாசை செய்யுங்க. இந்த குழுமத்தில் ஒருவருக்கும் கடன்கள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கடன்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் நீங்கட்டும். இந்த குழுமத்தில் ஒருவருக்கும் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ மன வேதனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில மன வேதனைகளையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சோர்வை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையற்றும் அப்பா. சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க. வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்கப்பா. ஆண்டவரை, பல வருடம் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தை தொற்று கனியை கொடுங்க. ஆண்டவரை, யார் யாருக்கு சரீரத்தில் என்ன பலகீனம் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதிகள் குணமடையற்றும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையற்றும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாவேன். என்னை ரட்சியும், அப்போது நான் ரட்சிக்கப்படுவேன். ஊழியம் செல்வழி ஊழியத்தில் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவருடைய விலை ஏற பெற்ற ரத்தத்தை இந்த குழுமத்திலே தெளிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறார்களை ஆசீர்வதிங்கப்பா. பிபிஎஸ் ஆண்டவரை சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லபடியாக பிபிஎஸ் நடக்கத்தக்கதாக ஆண்டவரை பிபிஎஸ்ல கலந்து கொள்ளுகிற அத்தனை சபை மக்களையும், அத்தனை சப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிபிஎஸ் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வருங்காலத்தில் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை திறம்பட செய்வதற்கும், ஆண்டவரை அப்பா சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரை, இந்த குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மாரையும், அவருடைய சபைகளையும் சபை மெம்பர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன ஒத்தாசை வேண்டுமோ செய்து கொடுங்க. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேளுங்க, இந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானதப்பா, எவ்வளவு அருமையானது. எதிர்பார்த்திருக்கிற காரியம் கர்த்தரால் கைகூடி வரட்டும். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உம்முடைய விலை ஏற பெற்ற ரத்தத்தை இந்த குழுமத்தில் தெளிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அன்று வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த வேளை என்ன செய்வோம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு வாசலை திறக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் இலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த ஜெபத்தை கேளுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி.
எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.